நாமக்கல்லில் பள்ளி மாணவி குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த லாரி ஓட்டுநர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் சிறுமியிடம் சில்மிஷம் செய்த பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவேறு இடங்களில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்தவர் பிரபு என்கிற பிரசாத் குமார். 29 வயதான இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நபரின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 14 வயது சிறுமி தனது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பிரபு மறைந்திருந்து தனது செல்போனில் மாணவி குளிப்பதை ரகசியமாக படம் பிடித்ததாக கூறப்படுகிறது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி நடந்ததை தனது பெற்றோரிடம் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் லாரி ஓட்டுநர் மீது பரமத்தி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் குளியலறையில் மாணவி குளித்ததை ஆபாச வீடியோ எடுத்த இளைஞரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்தனர். அத்துடன் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். மேலும் இதுபோன்று வேறு எந்த ஒரு சம்பவத்திலும் அவருக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அந்த இளைஞரை பரமத்தி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்குள்ள கிளை சிறையில் அடைத்தனர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சிறுமியிடம் சில்மிஷம் செய்த ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தேப்பெருமாநல்லூரில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் கணேசன் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் ஆடுதுறையில் உள்ள திருவிடைமருதூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த ஆசிரியரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் அடிப்படையில் சிறுமியிடம் அத்துமீறியது நிரூபணமாகியுள்ளது. பின்னர் ஆசிரியர் கணேசனை போலீசார் கைது செய்தனர். இவர் ஏற்கனவே சுவாமிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பணிமாறுதல் அடிப்படையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்தான் தேப்பெருமாநல்லூர் பள்ளிக்கு வந்துள்ளார். இந்நிலையில் 6 வயது சிறுமியிடம் ஆசிரியர் அத்துமீறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.